லாஸ்ட் வீடியோவில் கம்பேரிசன் ஆப்ரேஷன் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் லாஜிக்கல் ஆப்ரேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேஷன் என்ன? லாஜிக்கல் ஆப்ரேஷன் மொத்தம் 3 விஷயம் இருக்குங்க. அண்டு, ஆர், நாட்னு 3 விஷயம் இருக்குது. அண்டுனா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்டில் நம்ம டிஸ்பிளே ஆகும். இதுவே ஆர்னா ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இதுவே நாட்டுனா நம்ம ட்ரூ கொடுத்தோன்னா அது ஃபால்ஸ்னு டிஸ்பிளே ஆகும், ஃபால்ஸ் கொடுத்தோன்னா ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகும். இதுதாங்க. இது எப்படி ப்ரோக்ராம்குள்ளே ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத சின்ன எக்ஸாம்பிள் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு அண்ட் ஆப்ரேட்டர். இந்த இடத்துல நம்ம 2 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். A is greater than 0ன்னு கொடுத்துருக்கோம் அண்ட் B is greater than 5ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஏங்கிற வேரியபிளில் 5ங்கிற நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், பிங்கிற வேரியபிளில் 10 அப்படிங்கிற நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கண்டிஷன் படி இப்போது ஏ வேல்யூ வந்து 5ஆ, அதாவது 0விட 5 கிரேட்டர் தென்னா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட்டு பி வேல்யூவில் 10, அதாவது 5 is greater than 10 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு பர்ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போது சின்ன சேஞ்சஸ் பண்ணலாமா? இந்த இடத்துல 0 is greater than 5 இது எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் 0னா நம்ம -1 தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். -1 கொடுத்து பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணால் ஃபால் வந்துடுச்சு. அதாவது இந்த இடத்துல 0விட லெஸ் தென் நம்பர் நம்ம இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம், அதனால் நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ 2 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் ஃபால்ஸு, ஒரு கண்டிஷன் ட்ரூ. அப்போது அண்ட் ஆப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ. இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆர் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு ஆர் ஆப்ரேட்டரோட கண்டிஷன் தெரிஞ்சுக்கலாம். அதாவது 2 ஆப்ரேஷனில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல A = 5, B = 2 அப்படின்னு கொடுத்துருக்கோமா? ஃபஸ்ட் என்னென்னா A is greater than 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கண்டிஷனில் B is greater than 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 வந்து 10ஓட greater than அப்படின்னு கொடுத்துருக்கோமா? இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. இப்போது Bங்கிற இடத்துல 1 is greater than, அதாவது 2 is greater than 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ட்ரூவாக இருக்குது. இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு தான் பிரிண்ட் ஆகும். பிகாஸ் இந்த இடத்துல ஃபெயில் ஆனால் கூட நம்மளுக்கு இந்த இடத்துல பாஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த இடத்துல ஃபெயில்னா இந்த இடத்துல ட்ரூ. இப்போது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணலாமா? இப்போது A = 11 அப்படின்னு கொடுக்குறோம். அதாவது 11 is greater than 10 அப்படின்னு நம்ம கொடுத்து ரன் பண்ணோன்னா கூட நம்மளுக்கு ட்ரூன்னு தான் வரும். இப்போ இதை ஃபால்ஸ் ஆக்கணும்னா ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டுமே ஃபால்ஸ் ஆக்கணும். ஃபஸ்ட்டு 10க்குள்ளே என்ன நம்பர் இருக்குது? 9 கொடுத்துரும். இப்போ வந்து 9 is greater than 10 இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கொடுக்கலாம் 0 கொடுத்துடலாம். இப்போ ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். பிகாஸ் ரெண்டுமே இப்போ நம்ம ஃபால்ஸ் பண்ணிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு ஆரோட கண்டிஷன் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட ட்ரூ அப்படின்னு நம்மளுக்கு பாஸ் ஆகிடும். இப்போ நம்ம இந்த இடத்துல 11 கொடுத்து நம்ம ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு ட்ரூ வந்துடுச்சு. அண்ட் ஃபைனலி நாட் ஆப்ரேட்டர். நாட் ஆப்ரேட்டரோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும், ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல ஏங்கிற வேரியபிளில் 5 அப்படிங்கிற நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ரிசல்ட்டை படி பார்த்தோன்னா நாட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி A is greater than 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போது உள்ளகிற கண்டிஷன் படி நம்மளுக்கு ஃபால்ஸ் தான். பிகாஸ் A வந்து 10 விட லெஸ் தென்னாக தான் இருக்குது, கிரேட்டர் தென் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஃபால்ஸ் ஆகிடுச்சு. இதை நம்ம அதாவது ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு பிரிண்ட் ஆகும். பிகாஸ் ஆல்ரெடி இதோட கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ஆகும், ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் ஆகும். இதுவே இந்த இடத்துல நான் 11 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கு இந்த கண்டிஷன் படி ட்ரூ, பட் நம்மளுக்கு வந்து நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு தான் டிஸ்பிளே ஆகும். இப்போது 11 is greater than 10, அதாவது ட்ரூ. இப்போ நம்ம ரன் பண்ணோன்னா ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இதுதான் நாட் ஆப்ரேட்டரோட கண்டிஷன். இப்போ இந்த அண்ட் ஆர் நாட், அதாவது எல்லா ஆப்ரேட்டர்ஸ் வச்சு நம்ம ப்ரோக்ராம்குள்ளே என்னென்ன பண்ணுறோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது லாஜிக்கல் ஆப்ரேஷன் எனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வர வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன்.